கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேலையிலையும் நமக்கு சில வார்த்தைகள் தந்தபடினால அவரை நன்றி போதியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம காரியங்கள் நாய்களுக்கு இல்லை புறம்பேருப்பார். நாய்கள் எங்கே இருக்குமா புறம்பேருக்கும். அது 2வது பாட்டு சொல்ல வந்தேன். போன முதல் பாட்டு முடிச்சிட்டோம். நாய்களுடைய குணங்கள்லாம் நமக்கு இருக்கிற குணங்கள் நாய்களுக்கு ஒத்து போகுது. சரியா? அதை பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சிறு வயது மேற்கொண்டே சில காரியங்கள் நம்ம செய்து கீழ்ப்படியாமல் நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நாம் விழித்திருக்கிறவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட ஏகமாக பிழைத்துக்கூடிய நமக்காக மரித்தார். நமக்காகத்தான் அவர் மரித்தார். நம்ம ஒருவருக்கு தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள்னு சொல்கிறார். இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு புத்தி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நாய்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. புத்தி சொல்லாது. கூட்டமாக குறைக்கும், கீழுள்ளது தின்னும், அந்த மாதிரி சில காரியங்கள் தான் செய்யும். வழியோ கும்பலாக கூடிக்கும், கூடி நிற்கும். கும்பலாக ஒரு நாய் பணக்கும் நிறைய நாய் போகும். இல்லையா? அது மாதிரி சிலருடைய பழக்கங்கள் அந்த மாதிரி தான். ஒரு பொண்ணு போனால் 4 பையனுங்க போவானுங்க, கணச்சிக்கிட்டே போவானுங்க, குதிரை கணக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பற்றி நான் பேசிட்டேன் முதல்ல டயத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுட்டு எப்போதும் போல் இருக்கணுமா, உண்மையான உள்ள உண்மை கிறிஸ்தவர்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். நம்ம புத்தி சொல்லணும். வல்லுன்னு கிடைக்கக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு நல்ல நற்கிரியை செய்ய சொல்லி புத்தி சொல்லணும். திறனற்றவர்களை தேற்றணும். திறனற்றவர்கள்லாம் அவங்களால ஒன்றுமே முடியாது. திறன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள என்ன செய்யணுமா? தேட்டணும். திறனற்ற பலவீனரை தாங்கணும். எல்லா இடத்துலையும் நீடிய சாந்தமாக இருக்கணும். நாய்களுக்கு என்ன சாந்தம் இருக்குமா? கேட்குறது அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும். கோவப்படும், டக்குன்னு சும்மா நிறைய கோவம் வந்துடும். பின்னாடியே தப்பிட்டு கடிக்க வரும். அது மாதிரி நாய் மாதிரி கடிக்கக்கூடாது. பழமொழியே சொல்லுவாங்க. நம்மளை 40 வயசில் நாய் குணம், 60 வயசில் பேய் குணம். நாய் குணம் கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு வல்லுன்னு நம்ம பலவீனமாக இருக்கிறதுனால அந்த பலவீனம் செய்யணும், தாங்கணும். எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருக்கணும். சிலர் பாருங்கள், எப்போவுமே சாந்தமாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு தெய்வீக கலையாக இருக்கும் முகம், தெய்வீக குடிக்கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவன் மற்றவருக்கு தீமை செய்யக்கூடாது. நாய்கள் பழக்கமே தீமை செய்யறது தான். சும்மாவே உட்காந்துன்னே இருக்கும். யாராவது ரோட்டில் போனான்னு வச்சுக்கோங்க, அது மூடு அப்செட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வெயிலோ இல்லை ஏதோ ஒரு நினைக்கும் போல் உடனே ஓடி தபக்குன்னு கடிக்கும். அப்போ நம்ம நினைப்போம், நம்ம ஓரமாக தான் உட்காந்துச்சு வரலாம் நாய் எப்படி வந்துச்சுன்னு நினைப்போம். அப்படி தான் ஓடி போய் கடிக்கிறது போகணும். நாய் குணம் தீமை தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கோம் தீமைக்கு தீமை செய்யாதபடி என்ன செய்யணும்? நம்ம பார்த்துக்கணும். தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. யாவருக்குள்ள எப்பொழுதும் நன்மை செய்ய நாடணும். எல்லாருக்குள்ளும் நம்ம நன்மை தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நாய் சந்தோஷமாக இருக்குதுன்னா எப்போ சந்தோஷமாக இருக்குமா? இன்னொரு நாயோட கூடும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். அது கூட அந்த நாயை கத்திட்டே கிடக்கும். அதுவும் சந்தோஷமாக இருக்காது. இந்த நாய் தான் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்போதும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணினே இருக்கணும். நாய்கள் புறம்பே இருக்கிறதுனால அதுங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எதுவும் பற்றியும் கிடையாது. அதுங்களுக்கு பரலகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நமக்கு எல்லாமே உண்டு. தேவன் நம்மளை ஒரு விசேஷத்தை ஆத்மா வச்சுருக்கிறாரு. விசேஷத்தை விதமாக நம்மளை வச்சுருக்கிறாரு. அதனால் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பொக்கிஷம் வச்சு கொடுத்துருக்குறாரு நம்மளுக்கு. அதனால் தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்து நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்து ஆவி அவித்து போடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் வரங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அது அற்பமாக என்னக்கூடாது. தீர்க்க தரிசனம் எழும்புவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை செய்யணும். பிடிச்சி கொடுங்க. பொல்லாங்காய் தோன்றும் எல்லாத்தையும் விட்டுடணும். ஆனால் நாய் அப்படி கிடையாது. பிச்சு தின்னும். ஏதாவது ஒரு சைவம் அது கடிச்சிச்சு வச்சுங்களேன், புறாவோ கோழியோ ஏதோ ஒன்று கடிச்சிச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு வந்துடும். திருட்டு குணம் ஜாஸ்தி. திருடனை போல் திடீர்னு வந்துட்டு அது என்ன செய்யும்?
அதை பிச்சு 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 சாப்பிடணும், பிச்சு சாப்பிடணும். இப்போ பீருண்டதை தின்னணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. பீருண்டதை தின்றது எதை வச்சு நமக்கு புரியுதுன்னா, மனிதர்கள் வந்து பாருங்கள் இது பண்ணுறாங்க இல்லையா, சிகரெட்டு பீடி அதெல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதை தின்றதுன்னா பீருண்டதை தின்றதுக்கு சமம் தான். இப்போ வேண்டான்னு ஒதுக்கிட்டதே என்ன செய்யணும், திரும்பவும் சாப்பிடுவாங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நாய் கக்கினதை திரும்ப தின்னணும். அதான் அதை பழமொழி தான் அது. அது மாதிரி நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறது, அது எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. இந்த எரேமியா 22 எரேமியா பார்த்தீங்கன்னா, எரேமியாவில் ஒரு வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு எது சிறந்தது, கர்த்தர் நமக்கு எது பேசுகிறாரு, நம்ம எது எடுத்துக்கணும், எது எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம புரியாமல் போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு எதை உணர்த்துறாரோ, எது அவர் நமக்கு கொடுக்குறாரோ அந்த அவசரத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்கிற பாருங்க, எரேமியா 22:21 நீ சுகமாய் வாழ்ந்திருக்கிறீ, நான் உனக்கு சொன்னேன், நீ கேளு என்றார். உன் சிறு வயது முதல் எனக்கு சொல்லும் சத்தத்தை கேளாமல் போகிறது உன் பழக்கம் என்று இருப்பாங்க. அவர் வார்த்தையை நம்ம கேட்குறதே கிடையாது. அவர் நல்லா இருக்கும்போதே அவர் என்ன சொல்லிக்கிறார், நமக்கு சொல்கிறாராம், நம்ம கேளுன்னு சொல்கிறாங்க. சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உனக்கு பழக்கம், இதே பழக்கமாக போய்க்கின்றாரு. நீ எப்போதும் போய் என்ன செய்கிற, கீழ்ப்படியாமல் போய்கிட்டே இருக்கிற உன் வழக்கமே அதுதான்றது. பார்த்தீங்களா எவ்வளோ ஆண்டவர் வருத்தப்படுறாருன்னு. அப்போ அதனால தான் நீ எல்லா பொல்லாப்பி நிமித்தம் வெட்கப்பட்டு லட்சிய அடைய வாழ்ந்தது. பார்த்தீங்களா, லட்சிய அடைனது வெட்கப்பட்டு கேவலமாகிடுவோம் நம்ம அப்படி சொல்கிறாரு. அதான் முக்கியமான ஒரு வார்த்தை. என்னத்துக்குன்னா நம்ம எப்போவுமே என்ன செய்கிறது, அவருடைய வார்த்தையை துச்சமாக மதிக்கக்கூடாது, எப்போதும் கீழ்ப்படியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னை ஒன்று பெற்ற தாயும் ஜென்ம பூமி அல்லாத உன் அந்நிய தேசத்தை துரத்து அங்கேயே சாவிடுகிறார். அவர் விடப்பட்ட ஒரு நமக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. அது நமக்கு சரியில்லை. அது மட்டும் இல்லை, மார்க் 7:20 எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க் 7:20 7:20 சொல்லப்பட்டிருக்குது, மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நமக்குள்ளே இருந்து வெளியே வரதான் தீட்டுப்படுத்தும், வெளியே இருந்து வர்றது நமக்கு தீட்டுப்படுத்தாது. 18 பார்த்தீங்கன்னா, அதற்காக நீங்களும் இவ்வளோ உணர்வுகளாக புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதுன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையான்னு கேட்குறாரு. அவன் இதயத்துக்குள்ளே வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களையும் அசுத்தமே கைகிற ஆசன வழியாக நீங்கிடும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பார்த்தீங்களா, என்னென்னா பொல்லாத சிந்தனை இதயத்துக்குள்ளேருந்து வருதில்ல, வச்சாரம், வேசித்தனம், கொலைப்பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண்கள், தூஷணம், பெருமை, மதிக்கேடு புறப்பட்டோம். எங்கேருந்து வருதான் எல்லாம், இதயத்துக்குள்ளேருந்து வருதான். பொல்லாங்கனா இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட மனுஷனை தீட்டுப்படுத்தி வந்தார். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் நம்ம விலைக்கு நம்ம என்ன செய்யணும், சீவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நாய்களின் சுபாவம், நமக்கு எந்த சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. முக்கியமாக அதுதான் ரொம்ப முக்கியம். நாய்களின் சுபாவங்கள் இருந்தால் நமக்கு மோட்சம் கிடையாது. அது தெரிந்து செய்வது தான் பீருண்டதை தெரிந்த சுபாவம். தெரிந்து செய்யக்கூடாது, தெரிந்தே செய்யக்கூடாது சுத்தமாக. அதனால் இன்னொரு நாள் 1 ராஜாக்கள் 14:14 பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 14:14 14:14 என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் கர்த்தர் நம் இஸ்ரேல் ஒரு ராஜாவை இருப்பு பண்ணுவார், அவன் நல்ல எதிர்வை வீட்டாரை சங்கரிப்பான். இப்போது அது நடந்து தண்ணீரில் நாணல் அசைவது போல கர்த்தர் இஸ்ரேலை முறிந்தாசை பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தான் கொடுத்திருந்த நல்ல தேச இஸ்ரேலை நீரோடு பிடுங்கி தோப்பு விக்கிரங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து. பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன எவ்வளோ கோபமாக சொல்கிறார் பாருங்க. நதிக்கப்புறம் சிதறடிப்பாராம். தெரிந்து செய்தது பீருண்டதை திருத்து சுபாவமாக. சரீரங்கள் என்ன செய்கிறது, பிச்சு 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 சாப்பிட்றது. குடும்பங்களில் சிலர் காரியங்கள் பண்ணால் பிச்சு பிச்சுன்னு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பிச்சு தான். எல்லாத்துக்கும் பிச்சு இருந்தால் அப்போ எப்படி தான் இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது, அது நாய் சுபாவம்னு அவங்களுக்கு தெரியாது.
எந்நேரம் சின்ன 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 நீதிமொழிகள் 26 பார்த்தீங்கன்னா பெரிய நீதிமொழிகள் 26:11 கூட சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, நீதிமொழிகள் 26:11 பார்த்தீங்கன்னா, நாயானது தன் கக்கினை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். பார்த்தீங்களா, தன் கக்கினதை திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்பினான். எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. மூடத்தனம் எங்கேருந்து வந்துச்சு நம்மளுக்கு? அந்த சுபாவம் நமக்கு கூடாது. பாருங்கள், கிளீனாக சொல்கிற 26:11 நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். பழையபடி நான் செய்யறான், மூடன் ஆயிடுறான். பார்த்தீங்களா, என்ன வேதனை அவனுக்கு. அதனால் அவன் என்ன செய்யக்கூடாது? மூடத்தனத்துக்கு திரும்பக்கூடாதுன்னா அது வந்து சுபாவம், நாய் சுபாவம். சரிங்களா? அதனால் அது மட்டும் இல்லை, நாய்கள் வந்து சூழ்ந்து கொள்ளுமா. எரேமியா 34:18 கூட எப்போ பார்த்தாலும் நாய்கள் சூழ்ந்து கொள்ளும். அதுக்கு அதே தான் வேலை, வேறு வேலை இல்லை. அது மட்டும் இல்லை, நாய்கள் வந்து என்ன பண்ணுமா, தனக்கு அடாத காரியங்களை தவிடுமா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெருவில் அடாத காரியங்கள் தவிடுவாங்க. பிள்ளைங்க பாருங்கள், ஏதாவது ஒரு சண்டை நடந்துருக்கும், ஒருத்தன் அடிச்சும் ஒரு குடிகாரன் அடிப்போம், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்னப்பா நடக்குது, என்ன பண்ணி இவன் நுழைஞ்சு பேசுவான். இவன் நுழைஞ்சு பேசும்போது அவனுக்கு என்ன வரும், கோவம் வரும். ஒருத்த அடிச்சுக்குவான். அந்த சண்டை போட்டவன் வேற ஆளாக இருப்பான், நுழைஞ்சவனை போட்டு அடிப்பாங்க. ஏன்னா வழியே போகையில் 17 நீதிமொழி 26:17 சொல்லப்பட்டிருக்குது. வழியில் போகும்போதே தனக்கடாத வாழ்க்கையில் தலைவருடன் நாய் காதை பிடித்திருக்கிற போடி இருக்கிறான். நாய் காதை பிடிச்சி விட்டா என்ன ஆகும், அது கடிக்க தானே செய்யும். அது பாட்டு போய்கிட்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான், அது காதை பிடிச்சி வைக்கலாம், அப்போ அது கடிக்க தானே செய்யும். அந்த மாதிரி கதை தான் இது. ரோட்டில் போகிறோம், அவன் பட்டு சண்டை போட்டான், அவங்களே போகிறான். நீ என்னது போய் நிற்கிற, வேடிக்கை பார்க்குற, கும்பல் குடி பார்க்குற, பார்த்தது இல்லாமல் அவனுக்கூட சமரசத்துக்கு வர போகிறேன். உனக்கு தேவையில்லாத காரியம் இல்லையா, உனக்கு எதுக்கு, உனக்கு கடக்காத வழக்கில் போய் தலையிடுறது எனக்கு தேவையா? அதனால தான் என்ன செய்யக்கூடாது, போய் அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, பேசக்கூடாது. நமக்கு தேவையில்லாத காரியங்களை அவன் நுழையவே கூடாது. கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கணும். நமக்கு என்ன வந்துச்சு, யாரும் எப்படியோ போகிறாங்கன்னு போய்கிட்டே இருக்கணும். நம்ம தீமை செய்யாதவர்கள் நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காத இருக்கும் நம்ம நல்லது. அதனால் நாய் காதை பிடிச்சி கதையாகிடும். கடைசியில் அங்கே போய் நுழைஞ்சி அவன் நம்மளை அடித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சும்மாக்கிறதே வச்சு தின்ற மாதிரி ஆகிடும். ஆச்சா? அதனால் நம்ம என்ன செய்யணும், உடன்படிக்கையே மீறக்கூடாது. அதனால் நாய் சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. எந்த காரியத்தில் நம்ம என்ன தெரியாது, தலையிடவே கூடாது. ஊழையிட்டு கிளம்புவோம். நாய் என்ன செய்யணும், ஊழையிடுவோம். நாய் ஊழையிட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு நாய் ஊழையிட்டா 10 நாய் 4-5 நாய் சேர்ந்துக்கும். இந்த தெருவில் 1-2 பண்ணால் இன்னும் 3 தெருவில் தாண்டி அது கத்தும். இந்த குரலை கேட்டுட்டு அங்கே இருக்கிற நாய்ங்க கத்தும், அங்கே இருக்கிற குரலை கேட்டு இன்னொரு 2 தெருவில் இருக்கிற நாய் கத்தும். ஓணும் ஊழையிடும், ஊன்னு ஊழையிடும். அந்த ஊழையில் நமக்கு கொலையை நடிக்கிற பாருங்க. அது பேய் வருதா, பிசாசு போகுதா என்னென்னு தெரியும். 2வது நாய் வந்து வீட்டை கற்றுட்டு வச்சுங்க, அந்த பக்கம் பிசாசு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாய் கண்ணுக்கு பிசாசு தெரியும், அதனால தான் நாய் கத்தும். இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நாயை போல் ஊழையிடக்கூடாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஊழையிட்டு எப்போ பார்த்தாலும் குறையும் குற்றமும் சொல்லி சண்டை போட்டு ஊழையிட்டுன்னே இருப்பாங்க. அதான் ஊழையிடுன்னா வீட்டில் சும்மா இல்லாமல் சண்டை போட்டு நடக்குது தான் ஊழையிடுது. எந்நேரமும் சண்டை. அது என்ன ஊழையிட்டுனே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே ஊழையிட்டுக்கிட்டே இருக்கும். அது நாய் ஊழையிடக்கூடாது. நம்மளும் என்ன சொல்லக்கூடாது. அதே மாதிரி வீடுகளில் ஊரை சுடக்கூடாது. சில லேடிஸ் பார்த்திங்கன்னா, லேடிஸாக பொம்பளை கூட ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கணுன்ற அவங்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது. எங்கே போவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அந்த தெருவுக்கு போவாங்க, இந்த தெருவுக்கு போவாங்க. எங்கேயாவது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா சுற்றணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது யாரோட சுபாவம். நாய் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துருக்கீங்களா? எப்போயாவது நாய் உட்காந்துருந்து ரொம்ப ரேரு. சுற்றிக்கிட்டே இருக்கும் நாய். இந்த பக்கம் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், அந்த தெருவுக்கு போவோம், அந்த தெருவு இங்கே ஓடும். இன்னொரு நாயை கண்டா கூட ஜோடி போட்டு ஓடும். அது ஒரு இடத்துல என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஊரை சுற்றுகிற அனுபவம் நாய்க்கு. அது மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யுது, ஊரை சுற்றுற அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது. அவனவன் கொழுத்து பண்ண குதிரையை போல் பட்டச்சிலி பண்ணி கத்தின்னு போவான்.
கலைச்சிக்கிட்டே போவான் குதிரை மாதிரி. அவனுக்கு கொளுத்து போயிருந்ததான் அப்படி போவான். அது மாதிரி அதே மாதிரி நாய் வந்து நின்றுக்கிட்டே உச்சா பண்ணுறது, நின்றுக்கிட்டே மூட்டை அடிக்கும் அப்படியே காமிச்சு. அதில் அது சுபாவம் நம்மக்கிட்டே இருக்குது. ஏன் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா சிலர் பாருங்கள் உட்காந்து தான் உச்சா பண்ணணும். உட்காந்து ஜென்ஸ் கூட பாருங்கள் சிலர் உட்காருவாங்க, நின்றுனே பண்ண மாட்டாங்க. ஆனால் சில ஜென்ஸில் அவங்க நின்றுக்கிட்டே பண்ணுவான். அது ரோடாக இருந்தாலும் சரி, அது காராக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அவன் இஷ்டத்துக்கு எங்கே திறந்தாலும் எங்கெல்லாம் உத்தரம் பண்ணினே இருப்பான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாய் இருக்குது அந்த சுபாவம். நாய் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா சைக்கிள் மேலே நின்று அடிக்கும், டைன்னு அடிக்கும். ஒரு கார்னால் கார் டயரில் அடிக்கும். ஒரு வீடுனா வீட்டு காம்பவுண்ட் சவுத்து மட்டும் அடிக்கும். அது கண்டத்துலலாம் நான் என்ன செய்யும், யூரின் போவோம். அந்த மாதிரி மனுஷன் என்ன செய்யணும், கண்டத்தில் நின்று யூரின் போவான், நின்று அடிச்சு போவான். சில வீடு சுற்றி பார்ப்பாங்க, வீடு கேடுக்கு யாருன்னா இருக்கும், வீடாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது, யார் இருக்காங்க அதில் வாழ்ந்து வீட்டு சொத்தில் அடிச்சு போயிடுவோம், குப்பை தொட்டியில் அடிச்சு போயிடுவோம். ரோட்லேயே எக்கங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. உட்காந்து இருக்க மாட்டாங்க. உட்காந்து இருந்தால் என்னாலும் போகிறாங்க வர்றவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோ அசிங்கம் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. அது நாயின் சுபாவம். கண்டத்துலலாம் யூரின் போகிறது நாயுடைய சுபாவம். அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, பெரு வயிற்று நாயின்னு ஒன்று இருக்குது. அது நாய்க்கு நமக்கு இருக்குது. நம்மளை தான் சொல்லுவாங்க பாருங்கள், என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு திரும்ப, பெருவயிறு இருக்குது, வயிற்றில் கத்தி, தொண்டையில் கத்தி, என்னென்னா தின்னுக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் தின்னு மிஷின் மாதிரி அரைக்கணும், அரைச்சிக்கிட்டே இருக்கும் வாய். ஒரு சிலங்க பாருங்கள், சோறு தின்னுக்கிட்டு தின்னு கொஞ்ச நேரம் கூட இருக்காது, 2 நிமிஷம் இருக்காது. உடனே வேறு என்ன சாப்பிடுவாங்க, அப்புறம் வேறு என்ன சாப்பிடுவாங்க, டீ ஸ்வீட் சாப்பிடுவாங்க, மிச்சர் சாப்பிடுவாங்க, ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கும். மொத்தம் அவங்களுக்கு அரை மில்லு மாதிரி மில்லு ஓடினே இருக்குல்ல மிஷினு. அந்த மாதிரி அவங்களுக்கு மிஷின் ஓடினே இருக்கணும். பல்லாகிய மிஷினு ஓடினே இருக்கணும். அது அறையை நிறுத்த மாட்டாங்க. அறையை நிறுத்தினா அவங்களுக்கு தூக்கம் வராது. ராத்திரியில் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. திருப்பி அதுதான் சோத்து பானையை பார்ப்பாங்க. அதில் ஏதோ மிச்சம் மீதி ஊட்டிகிட்டு இருந்தால் அது 2 வாய் ஊட்டி போட்டுருவாங்க. அப்போ தான் தூக்கம் அவங்களுக்கு வருமே. என்னன்னா அது அறையை மில் மாதிரி. அது என்ன இருக்கக்கூடாது, பெரும் வயிறு. அது பேர் தான் பெரும் வயிறு. வயிறு வந்து பெருக்குது. அப்புறம் பெரிய தொப்பை வந்தாங்க. ஐயோ தொப்பை வந்துச்சு, எனக்கு தொப்பை பெருசாக பானை மாதிரி, என் வயிறு பானை மாதிரி போச்சு. பானை துக்கம் பண்ணுறான். எதுக்கு துக்கம் பண்ணுற நீ? உன் வயிறு பானை மாதிரி ஆகணும் தான் தின்னுறேன். தின்னாங்கன்னா தீனி தின்னுக்கிட்டே இருக்கிற. அது எதை பற்றி குறிக்குது? தீனி தின்ட்டே இருந்தீங்கன்னா என்னத்தை குறிக்குது? அது பெரும் வயிறு குறிக்குது. அதனால தான் சொல்லுவாங்க தொண்டையில் கத்தி வைக்கணும். தேவைக்கு மிஞ்சி சாப்பிட்றவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க, தொண்டையில் கத்தி வை அப்படின்வாங்க. அது ஒரு பழமொழி. அது மாதிரி தான் பெரும் வயிறு திண்ணி பண்டாரம். சிலர் சொல்லுவாங்க திண்ணி பண்டாரம். இது எத்தனை மணி நேரம்னா தின்னு கிடக்குது. இது ஓய்வே கிடையாது. வாய்க்கு வயிற்றுக்கு போட்டுக்கிட்டே இருக்குது பாரு, வயிற்றுக்கு போட்டே இருக்குது. சுபாவங்களே ஆகுது. அது நாயின் சுபாவம். நாய் எவ்வளோ வேணாலும் சாப்பிடும். தின்னுட்டு கக்கிட்டு திருப்பி தின்னும். தின்னுட்டு கக்கம் திரும்பி போய் நாங்கள் தின்னோம். அது மட்டும் இல்லை, தின்னுக்கிட்டே இருக்கும். அது நாய் சுபாவம். எவ்வளோ வேணாலும் தின்னும். போதும் அப்படின்ட்டு போகாது, போயிட்டு வந்து திரும்பி தின்னும். அதனால பெருவயிறு நாய்கள். யார் பெருவயிறு நாய்கள்? நம்ம தான். அது பெருவயிற்று நாய்கள் நம்ம தான். சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்கிறது, குறைக்கானதும் இருக்கக்கூடாது, குறைக்கானதும் இருக்கக்கூடாது. மற்ற நாயை பார்த்து சரி குறைக்கும், ஒன்றோட ஒன்றா செய்யும், குறைச்சிக்கும். இது அதை பார்த்து குறைக்கும், அது இதை பார்த்து குறைக்கும். அது மட்டும் இல்லை, விடாது. நாய்கள் வந்து ஆற்றுச்சுன்னா விடாது. நாய்கள் வந்து நான் பார்த்தது ஆற்றுட்டாலே விடாது. அந்த மாதிரி தான் அதோட சுபாவம். அது அதனால் மற்ற நாய்களை போல என்ன செய்யும், குறைக்க ஆரம்பிச்சிடும், கடிக்க ஆரம்பிச்சிடும். திருடன் பார்த்து அனுபவம், திருடனை பார்த்து என்ன செய்யணும், அது குறைக்கும். சில நாய்கள் கடிக்கிறதான அனுபவம் இருக்கும். நாயில் வந்து கவனம் வேணும். கடிக்கிறதான அனுபவம் இருக்கும், சிலது குறைக்கணும்னு அனுபவம் இருக்கும். நமக்கு என்ன செய்யணும், அது நமக்கு ஆவி நம்ம நாவு வந்து கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம நாவில் வந்து என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நாவை வந்து காத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்மளும் குறைக்கணும், நம்மளும் கடிக்கிறோம். பயங்கரமாக நம்ம பல்லு வந்து வச்சுங்களேன், நாய் மாதிரி கடிச்சோம் வச்சுக்கோங்க, செத்து போயிடும் மனுஷன். விஷம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன செய்யணும், கடிக்கணும். மற்றொன்று போயிட்டு காயமில்லாத கடிக்கணும். ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு யோசிப்பாங்க, என்ன இப்படி சொல்கிறாளே, என்ன இப்படி சொல்கிறானே, இவன் எவ்வளோ மனமழிவு பண்ணுறாங்களே. என்னது வந்து கடிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. நாயை போல் மற்றவங்களை ஊர்ந்து கடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த அனுபவம் இருக்கக்கூடாது. குறைக்கணும், குறைச்சிட்டே இருக்கக்கூடாது. என்னாலும் குறைச்சி அது டயர்டையாக குறைச்சி திருப்பி கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த குறைக்கும் தன்மை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம திருந்தணும். ஆனால் அது மட்டும் இல்லை,
புண்களை நக்கும். நாய்கள் வந்து நம்ம பாருங்க, நம்ம கூட சொல்லுவோம் காயங்கள் நமக்கு வந்துச்சுன்னா நாய்கிட்ட கூட நக்கிச்சுன்னா நல்லா ஆகிடும்னு சொல்லுவாங்க. சில பழமொழி சொல்லுவாங்க, நாய்கிட்ட காமிச்சு நக்கிச்சுன்னா, நாய் நக்கிச்சுன்னா நாய் புண்ணு ஆறிடுவாங்க. அது உண்மை தான், சிலருக்கு நமக்கு தெரியாது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நாய் நக்குவிடு அது புண்ணெல்லாம் ஆறிடும், ஏன்னா அந்த வாய் அந்த மாதிரி நாக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாய் நக்கின புண்ணு சரியாயிடும்னு. அந்த மாதிரி நம்ம அதை செய்ய நக்கும் சுபாவம். புண்ணை நக்கும், நாய் வந்து புண்ணை நக்கும். அதே மாதிரி ரோட்டில் பிச்சைக்காரன் புண்ணு குச்சுவேன் நாய் போய் அவனை நக்கிட்டே இருக்கும், நக்கி கொடுக்கும். அவனுக்கு சொகுசாக இருக்கும், அரிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அவனுக்கு சொகுசாக இருக்கும். அந்த மாதிரி நானே பார்த்துருக்குறேன். அதனால் என்ன செய்யணும், அது புண்ணை வந்து நக்கும். நாய்களுக்கு புறம்பே போடுவாங்க. நாய்கள் வந்து புறம்பே இருப்பது தான். நான் புறம்பே தள்ளி விடுவாங்க. அதனால் நான் புறம்பே இருக்கிறதுனா மோட்சத்துக்கு புறம்பே இருக்குது, பரலோகம் கிடையாது அதுக்கு. அது என்ன செய்யும், புறம்பே தான் இருக்கும். நாய்களுக்கு மோட்சம் இல்லைன்றதான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. மோட்சன்றது கிடையாது, புறம்பே தள்ளப்படும் நாய்கள். சேர்த்திக்கே கிடையாது. நம்ம வந்து அந்த சுபாவங்கள் இந்த சுபாவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த சுபாவம் நாயோட சுபாவம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது தான் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு சுபாவங்கள் இருந்தால் என்ன செய்யணும், அதை விட்டு விலகி ஜீவிக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ.